ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் பார்த்தோன்னே எனக்கு கண் கலங்கிருச்சு. என்னென்னா, நந்தினி வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்துட்டு அவங்க இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போயிட்டாங்க, என்ன காரணம் தெரியல. ஆனால் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி வந்தது. சரி, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல் எபிசோட், ஆக்சுவலாக முதல் மாதிரி ஃபுல் எபிசோட் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறது கிடையாது, ப்ரீமியர் மாதிரி, அதாவது லைவ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ தான் அந்த விஷயங்கள் நடந்துச்சு. அதை பார்க்கும்போது இப்போ பயங்கரமாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு இங்கே நடக்கிற விஷயங்கள் எதுவுமே பிடிக்கல. நடிக்கிற மாதிரி தெரியுது, பாசம் காட்டுற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பார்த்ததுனால அவங்க வந்து அதனால தான் வந்து நேற்று அழுதுருக்காங்க. அதை சொல்ல முடியாமல் தவிச்சிருக்காங்க. இன்றைக்கி போட்டு ஃபுல்லாக உடச்சிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் விஜய் பார்வதி நின்னவனே துஷார் போயிட்டு தடுப்பார், அவங்கள கத்த விடுங்க, டிப்ரெஷன் குறையும், அவங்க மனசில் இது பண்ணுங்க. ஆனால் விடமாட்டாங்க. விஜய் பார்வதி நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராக வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. விஜய் பார்வதி ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து இது பண்ணியிருந்தாங்க. அவர் திரும்ப துஷார் சொல்கிற ஒரு கேப்டன் ஆகிட்டார். ஆனால் அதுக்கு மரியாதையை கொடுக்காம ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணியிருந்தாங்க. அது கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ஏதாவது சொல்லணும். அதுக்கப்புறமா வந்துட்டு கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு இருப்பாங்க, துஷார் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. அங்கே அழுவாங்க. அவங்க அழுதவொடனே துஷார் கண் கலங்குவார் பாருங்க. எனக்கு கண் கலங்கிருச்சு மனுஷன். சரி, அவங்க வந்து ஏதோ டிப்ரெஷனில் வந்துட்டு அவங்களோட விஷயங்களை சொல்கிறாங்க. பக்கத்தில் கலையரசன் உட்காந்துட்டு இருக்க, அப்படி இவர் ஏன் அழுகுறாரு? அதுதான் உண்மையிலே ஒரு இது. கண்டிப்பாக துஷார் வந்து ஏதோ ஒரு சம்பவம் பண்ணப்போறாருன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே பேச்சாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. இந்த ஒரு இறக்கத்தில் வந்து ஒரு பாசம் வந்துச்சு பாருங்க. டக்குன்னு நீங்கள் நடிக்கலக்கா, உள்ளே இருக்க தான் நடிக்கிறாங்க, நீங்கள் வெளியே போங்க, நீங்கள் உங்களுக்கு டிசர்விங், நீங்கள் அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் பார்க்கும்போது அப்படி எனக்கு ஒரு மாதிரி கண் கலங்கிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். துஷாரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த இது மூலமாக தான் அதுக்கப்புறமா நம்ம நந்தினி வந்துட்டு பிக் பாஸ்கரை ரிக்வஸ்ட் பண்ணிட்டு வெளியே போயிருக்காங்க போல இருக்குது. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.